தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா கலப்படிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கேட்கல கேட்கல சத்தமா முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, கோட்டு போட்டு வந்தாரு. முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, பட்டு சட்டை வேஷ்டி விட்டு வந்தாரு. முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிடுறாரு, டிஃபன் எடுத்து கையில எடுத்து வந்தாரு. சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? கடந்த 5 வருஷத்தை ஒரு முறை கூட ஆளுநர் அவர்கள் திமுக கொடுத்திருக்கக்கூடிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய உரையை முழுசா படிச்சதே கிடையாது. சென்ற அரசினுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படி எல்லாம் டயலாக் பேசினார், வீரவசனம் பேசினார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்க தலைவர் பார்த்து வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. நான் முதல்வன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு அப்படி. நீ பிறந்தல இருந்தே இப்படிதானா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு, ஒரு ஆய்வறிக்கை நடத்துறதுக்கு தமிழக அரசால் செய்ய முடியும். ஏன் இது வரைக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்யல? அதை பத்தி பேச மாட்டாங்க. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. நன்றி நன்றி. கண்டிப்பாக மின்சார வாரியம் சார்பாக நாங்கள் வெள்ளை அறிக்கை முழுவதுமாக ஆய்வு செய்துவிட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். கண்டிப்பாக மின்சார வாரியம் சார்பாக நாங்கள் வெள்ளை அறிக்கை முழுவதுமாக ஆய்வு செய்துவிட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். கட்சிக்கு ஆதரவாக ஆளுநர் உரை இருந்தது. வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யார் மானி? இன்னைக்கு அறிவிப்பாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ஆக்கப்பூர்வமான தீர்வை நான் எதிர்பார்க்கிறேன். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆளுநர் உரையிலே கேஎஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? புதிய திட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பா? நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானப்பா. மகன் மிதன் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரியும். நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இந்த பொம்மனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்டோ அசைக்கவும் முடியாது. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்கும். இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத, செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா என்ன அர்த்தம்? அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள எம்எல்ஏக்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து CV சண்முகம் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஆளுநர் அவர்களின் உரையில சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருப்பது எங்க அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எங்களுடைய வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.